முதலான கணநாதனை வணங்கி சாந்த சொரூபிணி என்ற நமது சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது, இருந்தாலும் அம்மாவோட இப்போ நான் சமயபுர சன்னிதானத்தில் இருக்கேன். அம்மாவோட அருள் என்னோட உடன்பிறப்புகள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிற ஒரு பெரிய பேராசையால் இந்த காணொலியை நான் தொடங்கியிருக்கிறேன். எல்லாரும் ஆதரவு தந்து உங்களோட அன்பை தந்து இந்த சகோதரியை பெரும்புகழை அடைய செய்ய அம்மாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க இந்த சகோதரியால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இல்லங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வருவேங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட காணொலிக்குள்ளே போவோம் வாங்க. சரிங்களா? உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே, எந்த அன்னை அவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை இவன் கெஞ்சிடுதல் சரியோ அம்மா. நம்ம அம்மா இருக்கிறப்போ நம்ம யார்கிட்டையும் போய் கெஞ்சணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? எல்லாருமே சக்திக்குள்ளே அடக்கும். நம்ம அம்மா எல்லா சக்தியையும் தன்னுள் அடக்கும். உலகத்தில் 51 சக்தி பீடங்கள் இருக்குது, 108 சக்தி பீடங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அவ்வளோ தூரம் நான் படிக்கலை, ஆனால் என் அம்மாவை தவிர எனக்கு உலகத்தில் எதுவுமே தெரியாது. என் அம்மாவை சர்வேஸ்வரம் தான் என் அப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் அப்பானே தெரிகிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் எல்லாரும் நினைவு தெரிஞ்ச காலத்தில் இருந்து எனக்கு அம்மானு சொல்லுவாங்க. ஆனால் நான் எத்தனை பிறவி இதுக்கு முன்னாடி எடுத்தேனோ எனக்கு தெரியாது, இனி எத்தனை பிறவி எடுப்பேனோங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பிறவிக்கு முன்னாடி இருந்தும் இனிமேல் எடுக்க போகிற பிறவிக்கு எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா தான். சரியா? அது என் அம்மா சமயபுரத்தா. என்னை ஆளும் என் தெய்வம், நம்ம எல்லாரையும் ஆள்ற தெய்வம். அந்த தெய்வம் 51 சக்தி பீடத்திலே இருக்க அத்தனை சக்திகளையும் தன்னுள் அடக்கிய பேசும் தெய்வம். எல்லாரும் செவத்த முகத்துக்காரி, கோபக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை நீங்கள் பாருங்களேன். நான் என்னடா அம்மாவை போய் அவைவான்னு சொல்கிறேன்னா, அவங்க இவங்கன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? பிறத்தியால், வேத்து மனுஷால. ஆனால் நம்ம அம்மாவை செல்லமாக என்ன சொல்லுவோம்? மரியாதையாக கொடுக்குறப்போ 4 பேத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அவங்கன்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ளே பேசுகிறப்ப என்ன சொல்லுவோம்? ஏன் அம்மா, அவள் பெரிய அம்மா, பெரிய அளவ அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி தான் என் அம்மாவும். என் அம்மான்னு சொல்லலை, நம்ம அம்மாவும். சரிங்களா? எல்லாம் 10 பிள்ளை பெற்றாலும் அதில் ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை. அந்த மாதிரி அம்மாவுக்கு நம்மளாம் செல்ல பிள்ளைங்க. அந்த 51 சக்தி பீடங்களையும் தன்னுள் அடக்கிய சாந்த சொரூபிணி சமயபுரத்தாள். சஞ்சனங்கள் தீர்ப்பவள் சமயபுரத்தாள். கண்ணாலேயே கருணை செய்பவள் சமயபுரத்தாள். கண்கண்ட தெய்வம் சமயபுரத்தாள். காளி தேவியே சரணாகதி அடையக்கூடிய சாந்த சொரூபிணி சமயபுரத்தாள். அன்பால் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தக்கூடியவள். வேண்டியதை வேண்டியபடி, கேட்டது கேட்டபடி, சொன்னதை சொன்னபடி செய்யக்கூடியவள் என் தாய் சமயபுரத்தாள். சரிங்களா? இப்போது ஒரு பிள்ளை தப்பு செஞ்சிருச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு தடவையே சப்புன்னு அடிச்சுக்கிடுவோம், திட்டிப்பிடுவோம், ஏதாச்சும் செஞ்சுடுவோம். ஆனால் நம்ம அம்மாட்ட அப்படி கிடையாது. எத்தனை தடவை நீங்கள் தப்பு செஞ்சுட்டாலும் சரி, கோவம் வேகமாக வரும். ஓடி வந்து அம்மா தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சிரத்த முகத்துக்காரி, மாதுளை நிறத்துக்காரி, செவ்வாடைக்காரி, உடனே சிரிச்சிடுவா. உப்பு வாங்கி போட்டால் தப்பு கரையின்னு ஏன் சொல்கிறாங்க? நீ பெருசாக எதுவும் செய்ய வேணாம், உன் கண்ணீரால் என் காலத்தோடு உடனே உன் தப்பை நான் கரைச்சிடுவேன்றதுக்காக தான் அம்மா சொல்லியிருக்கா. சரிங்களா? இது ஒவ்வொரு நாளும் அம்மாவை பற்றி நிறையா பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதான் நான் திருப்பி அதான் சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் தெரியல. காவேரி கரையில் அழகான குடிலமைச்சு ரங்கநாதனோட தங்கச்சியா, கருப்பையாவோட பரிவாரத்தோட அழகு சூழ அம்மா நிறைஞ்சிருக்கா. சரிங்களா? அப்படி இருக்கிற அம்மாவை நம்ம மூச்சிலையும் சரி, உயிர்லையும் சரி, உணர்வுலையும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் எப்படியோ, நம்ம உடம்புல பின்னி இருக்கிற நரம்புகள் எப்படியோ, நம்ம சுவாசிக்கிற காற்று எப்படியோ, அதே மாதிரி தான் நம்ம அம்மா. நம்மளுக்குள்ள எல்லாமே அவள் தான். சரிங்களா? அதனால் அம்மாவோட புகழை, ஒவ்வொரு தாயோட புகழையும் என் அம்மாவை முன்னிறுத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த காணொலி காட்சியை எல்லா சகோதர சகோதரிகளும், என் உடன்பிறப்புகளும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாருங்கள். இதில் ஏதாச்சும் நான் பிழை குறை செய்திருந்தேன்னா அதை மன்னித்து அம்மாவோட புகழை இனி ஒவ்வொரு நாளும் சொல்கிறதுக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல தாய், பேசும் தெய்வம், சாந்த சொரூபிணி, சக்கரன் துணைவி சமயபுரத்தாள் என்றென்று நம்ம கூட இருந்து அருள் செய்வாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு
இந்த பொண்ணு உங்களுக்கு சிறந்தாழ்த்து என் தாயை வணங்கி கேட்கிறேன். நன்றி.